மாமன் படம் சூப்பரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்துமே அப்படி ஒரு வசூல் தான் தமிழ்நாட்டுல எடுத்திருக்கு. இதுவரையும் டோட்டலா இந்த படம் 6 நாள்ல எவ்வளவு வசூல், டிடி நெக்ஸ்ட் லெவல் 6 நாள்ல எவ்வளவு வசூல் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அதை தாண்டி இதுவரையும் 2025ல வந்ததுலயே அதிக வசூல் உலகம் முழுக்க. நேத்து வந்து நம்ம தமிழ்நாடு பார்த்தோம், இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க எவ்வளவு வசூல் அப்படிங்கிறதுல டாப் 5 பார்க்க போறோம். அதுல எந்தெந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் ஒரு பக்கம் நல்ல கலெக்ஷன் தொடரும். ரைடு 2 எல்லா படத்தோட வசூலி இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் நேத்து 5வது நாளுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். டோட்டலா எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நேத்து வீடியோல நம்ம வந்து மிஷன் இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் பார்த்தோம். இந்த வீடியோல மீதி இருக்கிற 4 பார்ட், அதாவது 7 பார்ட் இல்ல, இப்ப ஓடிட்டு இருக்கிறது 8வது பார்ட். இதுக்கு முன்னாடி 7 பார்ட் இல்ல, அந்த மீதி 4 பார்ட்டையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணி இருந்தீங்க. மீனா வந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கும், பின்னாடி 2 பேர் கையில பொட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நடந்து பின்னாடி லாங் ஷாட்ல போற மாதிரி இருக்கும். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜா அவர்களும் அவங்களோட பாட்டியா இருக்கக்கூடியவங்களும் தான் போவாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற படம் தான். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு குமரன், பரத்குமார், ஃபசில் நியூ அப்படிங்கிறவரு, கண்ணன் சபரி, ராஜா மாஸ், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 6 இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் 2,49,00,000. ஸோ டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 35,34,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 1000 கோடி வசூலை இந்த படம் வந்து தாண்டி இருக்குங்க. $116.9 மில்லியன், 1004 கோடி கிட்ட வருது. ஸோ பட்ஜெட் 50 மில்லியன், நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் நேத்து டே 5 இந்தியாவில் வந்து 4,77,00,000. ஸோ டோட்டலா 60,33,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. சரியான கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஸோ பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா $300 மில்லியன். ரைடு 2 இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே. நேற்று 21வது நாள் வசூலுமே அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான். இந்தியாவில் 1,87,00,000, உலகம் முழுக்க 2,21,00,000. ஸோ டோட்டலா இந்தியாவில் 182,43,00,000, உலகம் முழுக்க 208,45,00,000. ஸோ வசூல் ரீதியா நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். இப்போ ஹிந்தி படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் இல்ல சில சவுத் இந்தியன் பிலிம்ஸையுமே நம்ம கம்பேர் பண்ணா ஹிந்தி படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு வசூலை பொறுத்த வரையும். இப்ப அது தமிழ் படத்தையே நம்ம கம்பேர் பண்ணுவோமே, தமிழ் படத்துக்கு அது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் வருது, அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா கூட அந்த முதல் 10 நாளுக்குள்ள வசூல் எடுத்துட்டு போனாதான் உண்டு. இல்ல அப்படின்னா அது ஏதாவது ரொம்ப ரேரு, 20வது நாள் 25வது நாள் வசூல் பண்றதுலாம். ஸோ இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வசூல் பண்ணதுல அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ரேரான படங்கள் மட்டும்தான் தமிழ்ல அப்படி வசூல் பண்ணும். ஸோ ஆனா அதை தாண்டி நல்லா இருக்குங்கிற படம் கூட 10 நாளை தாண்டி வசூல் பண்ணுதானா இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா 10 நாள் கழிச்சு ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எண்ணம் வந்துடுது, இப்ப எதுக்கு 11வது நாள் 12வது நாள் போகணும், அதான் இன்னும் 2 வாரத்துல ஓடிடிலே வரப்போகுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா ஹிந்தி படங்களுக்கு அது கிடையாது. இன்னும் 8 வாரம் கழிச்சு வரப்போகுது, அது எப்போ வர்றது, நம்ம வாங்க போய் பார்ப்போம். நல்ல படமா இருக்கும் போது கண்டிப்பா ஹிந்தி படத்துக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கேசரி சாப்டர் 2வே பார்த்தோம். அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப நார்மலா தான் போச்சு. ஆனா அதை அப்படியே தக்க வச்சு இத்தனை நாள் 30வது நாள் 34வது நாள் 35வது நாள் கூட வசூல் வந்து அதை பிரேக் இவன் பண்ணி ஒரு ஹிட்டான படமா அமைஞ்சுது. அது தமிழ் படத்துக்கோ இல்ல சில சவுத் இந்தியன் பிலிம்ஸ்க்கோ அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு கண்டிப்பா இந்த 8 வாரம் அப்படிங்கிற அது 54 நாள் 56 நாள் அந்த ஓடிடி அந்த விஷயத்துக்கு இங்க சவுத் இந்தியன் பிலிம்ஸோ இல்ல முக்கியமா தமிழ் படங்கள் அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள போகணும். பார்ப்போம். இப்ப தக் லைஃப் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் வருதுன்னு சொல்றாங்க. லாங் டேஸ், அதாவது ரொம்ப நாள் இந்த படங்கள் தியேட்டர்ல கலெக்ஷன் எடுத்தா மட்டும்தான் பெரிய அளவுல கலெக்ஷன் எடுக்க முடியும். ஸோ ரைடு 2 அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற படம் டே 13 ஆந்திரா தெலுங்கானால 65 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். ஸோ டோட்டலா 20 கோடியே 55 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 30 கோடியே கடந்திருக்கு, 30 கோடியே 4 லட்சம். அப்புறம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 13 கேரளால 86 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 5 லட்சம்.
ஸோ டோட்டலா 14 கோடியே 35 லட்சம் கேரளாலையும், 18 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமும் வசூல் ரீதியா வெற்றி திரைப்படம். படக்களம் இந்த படத்தோட டே 14 கேரளால 67 லட்சம், உலகம் முழுக்க 71 லட்சம். 11 கோடியே 23 லட்சம் கேரளாலையும், 11 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தொடரும் டே 27 கேரளால 77 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 11 லட்சம். 114 கோடியே 4 லட்சம் கேரளாலையும், 229 கோடியே 16 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 15-16 கோடி கிட்ட வசூல் பண்ணுமா? ஏன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸை பிரேக் பண்றது கண்டிப்பா ஒரு 15 கோடி கிட்ட தேவைப்படுது. பார்ப்போம் இது படம் எவ்வளவு வசூல் பண்ண போது வரப்போற நாட்கள்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி 21வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 78 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 14 லட்சம், ஓவர்சீஸ்ல 12 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 4 லட்சம். அதாவது இதுவரையுமே இந்த படம் கோடிகள்ல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே நல்ல விஷயம். அப்புறம் டோட்டலா தமிழ்நாட்டுல 54 கோடியே 2 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 கோடியே 97 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 கோடியே 59 லட்சம், உலகம் முழுக்க 75 கோடியே 58 லட்சம். 75 கோடியே கடந்திருக்கு 21 நாள்ல. நல்ல கலெக்ஷன். பார்ப்போம் இன்னும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. அப்புறம் 11 அப்படிங்கிற படம் டே 6, அதாவது ஒவ்வொரு நாளுமே இந்த படத்துக்கு ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. நேத்துமே அப்படிப்பட்ட ஒரு இன்க்ரீஸ் முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல 27 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு நேத்து. டோட்டலா இந்த படம் 32 லட்சம். ஸோ உலகம் முழுக்க இந்த படம் 2 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுல தமிழ்நாட்டுல மட்டுமே 1 கோடியே 25 லட்சம். அப்புறம் மாமன் திரைப்படத்தோட டே 6 தமிழ்நாட்டுல 2 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 33 லட்சம். நல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு நேத்து 6வது நாள். டோட்டலா 15 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 17 கோடியே 42 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். நல்ல கலெக்ஷன். அப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட 6வது நாள் வசூல் தமிழ்நாட்டுல 1 கோடியே 4 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 41 லட்சம். தமிழ்நாட்டுல டோட்டலா 13 கோடியே 15 லட்சமும், உலகம் முழுக்க 17 கோடியே 6 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலையும் சரி உலகம் முழுக்கவும் சரி மாமன் தான் வந்து இப்போதைக்கு லீடிங்ல இருக்கு. வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வைஸும் சரி தமிழ்நாடு கலெக்ஷன்லயும். அப்புறம் 2025ல உலகம் முழுக்க அதிக வசூல் பண்ண டாப் 5 திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி குட் பேட் அக்லி தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு 255 கோடியே 11 லட்சம். டிராகன் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு 152 கோடியே 83 லட்சம். 3வது இடம் விடாமுயற்சி 148 கோடியே 63 லட்சம். ரெட்ரோ 106 கோடியே 78 லட்சம். டூரிஸ்ட் ஃபேமிலி 75 கோடியே 58 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது தமிழ்நாடு வைஸும் 5வது இடத்துல இருக்கு. அப்புறம் உலகம் முழுக்க வசூல் பண்றதுலயும் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த லிஸ்ட்ல. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இந்த மிஷன் இம்பாசிபிள் மீதி இருக்கிற 4 பார்ட்டை சொல்றேன்னு. ஸோ மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் புரோட்டோகால் 2011ஆம் ஆண்டு வந்து பட்ஜெட் $145 மில்லியன், யூஎஸ்ஏல மட்டுமே $209 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் 46 கோடி. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $485 மில்லியன், உலகம் முழுக்க $694 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2011ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்த படம் வசூல் ரீதியா பெரிய ஹிட். அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ரோக் நேஷன் இந்த படம் 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பட்ஜெட் $150 மில்லியன், யூஎஸ்ஏல மட்டும் $195 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 54 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $682.7 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படமே வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. ஸோ அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ஃபால் அவுட் 6வது பார்ட் இது 2018ஆம் ஆண்டு வந்து பட்ஜெட் $178 மில்லியன், யூஎஸ்ஏல மட்டும் $220.2 மில்லியன், இந்தியாவில் 77 கோடி, வேர்ல்டு வைடு $791 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணி இந்த படமும் வசூல் ரீதியா வெற்றி படம். அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கார்டிங் இந்த படம் வந்து 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பட்ஜெட் $291 மில்லியன், யூஎஸ்ஏல மட்டும் இந்த படம் வந்து $172 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தியாவில் இந்த படம் 120 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல ஒரு $395 மில்லியன், உலகம் முழுக்க இந்த படம் $567 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் 7 பார்ட்டோட வசூல். ஸோ இந்த 8வது பார்ட் இந்தியாவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் ஃபைனல் கலெக்ஷன் அப்படிங்கிறத இந்த 7வது பார்ட்டோட 120 கோடி கலெக்ஷனை பிரேக் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் போட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.